சார், அ தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் இன்றைக்கு காலமாகி இருக்கிறார். இது குறித்து உங்களுடைய இரங்கல் கருத்த பதிவு பண்ணிக்கோங்க சார். ஒரு ஆர்என்கே என்று எல்லாராலும் அழைக்கப்படுகிற அன்பிற்குரிய தலைவர் நல்லக்கண்ணு அவர்கள் 80 ஆண்டு காலம் இந்தியாவில் அரசியல் பயணம் செஞ்ச ஒரு மூத்த தலைவர். பள்ளி பருவத்தில் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு சுதந்திர போராட்டத்தில் கைதான போது படிப்படியா கம்யூனிஸ்ட் கட்சி கொள்கையினால் ஈர்க்கப்பட்டு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்தாரு. அவர் வந்த நேரத்துல கட்சி தடை செய்யப்பட்டு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் கைது செய்வது, நிறைவேற்றையாடுவது என்கிற ஒரு கொடூரமான அடக்குமுறை இருந்த காலம். கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தாலே அவங்க உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்துல அவர் கட்சியில உறுதியோடு இது நடந்தாலும் பரவாயில்லைங்கிற உறுதியோடு சேர்ந்தாரு. அது முதல் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஒரு கம்யூனிஸ்டாக, ஒரு சிறந்த கம்யூனிஸ்டாக, மற்றவர்களுக்கு முன்னுதாரணமான வாழ்ந்த ஒரு தலைவர் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். அவருடைய வாழ்நாள்ல பல்லாண்டு கால சிறை வாழ்க்கை, பல அடக்குமுறைகள், காவல்துறை அத்துமீறல்கள், பல முறை சித்திரவதைகள், தலைமுறை வாழ்க்கை என்கிற எல்லா பரிமாணங்களிலையும் கடந்து, எல்லா அடக்குமுறை கடந்து கட்சியினுடைய அவர் பணியாற்றியவர். நல்ல சிந்தனையாளர், நல்ல படிப்பாளி, நல்ல வாசிப்பாளர், நல்ல எழுத்தாளர், நல்ல இலக்கியவாதி, தமிழ் இலக்கியத்தை பற்றி, தமிழ் சமூக வரலாற்றை பற்றி நல்ல ஆய்வுடைய சிந்தனைகள் இருக்கிற சிந்தனையாளர். ஒரு களப்பணியில பணியாற்றக்கூடிய கம்யூனிஸ்டுகள் பொதுவாக இலக்கியம், பண்பாடு, கலாச்சாரம் இதை பத்தி பெருசா அவ்வளவு தூரம் முனைப்பா இருக்க மாட்டாங்க. ஆனால் நல்லக்கண்ணு அதுலயும் கூட ஒரு ஆழமான முத்திரையை பதித்தவர். கடைசி மூச்சு இருக்கிற வரை உழைப்பாளி மக்களுக்காக, தொழிலாளி வர்க்கத்துக்காக எண்ணற்ற போராட்டங்களை தலைமை தாங்கி நடத்தியவர். அதாவது ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அடுத்த தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிற இருந்தவர் தோழர் நல்லக்கண்ணு என்று சொன்னால் மிகையாகாது. 102 வயது வாழ்ந்து மறைந்த மார்க்சிஸ்ட் கட்சியுடைய தலைவர் சங்கரையா அவருடைய மாணாக்கராக 101 வயது வரைக்கும் இருந்து கம்யூனிஸ்டாக சிறந்த போராளியாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஒரு மகத்தான். தனக்குன்னு எதையும் சேர்த்துக்கிட்டது இல்லை, எதையும் வச்சுக்கிட்டது இல்லை, தனக்குன்னு எதையும் செஞ்சுக்கிட்டது இல்லை. எல்லாமே மக்களுக்காக, எல்லாமே இயக்கத்துக்காக என்கிற அளவில் வாழ்ந்த ஒரு முன்னுதாரணமான தலைவர். அவருடைய இழப்பு என்பது தமிழக அரசியல் உலகத்துக்கு, தமிழ்நாடு மக்களுக்கு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு, இடதுசாரி இயக்கங்களுக்கு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவருடைய இழப்பால் வாடுகிற அவருடைய மகள் மற்றும் குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அஞ்சலி இரங்கலை தெரிவித்துக் கொள்றேன். அதே மாதிரி அவருடைய கட்சி தோழலுக்கு என்னுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்ள விரும்புறேன். நிச்சயமா எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட உறுதியோடு நாம் செயல்பட வேண்டும் என்கிற உறுதியேற்பாகவும் இந்த அவருடைய மறைவு அடிப்படையில் அவர் உறுதியேற்கவும் நாம் இப்ப நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் முன் வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.